ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இந்த வீடியோவில் டெய்லி நம்ம பேசக்கூடிய தமிழ் வாக்கியங்களை நம்ம இங்கிலீஷில் கற்றுக்கலாம். இந்த சின்ன சின்ன வாக்கியங்களை நீங்கள் மனப்பாடம் கூட பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவில் நீங்கள் கற்றுக்க போகிற இந்த 50 வாக்கியங்களுமே உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்து நிறைய சின்ன சின்ன வாக்கியங்களை கற்றுக்கோங்க. சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாம் பார்க்க போகிற முதல் வாக்கியம் என்ன அப்படின்னா, ஒழுங்காக உட்காரு. ஒழுங்காக உட்காரு. இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சிட் ப்ராப்பர்லி. சிட் ப்ராப்பர்லி. சிட் ப்ராப்பர்லி அப்படின்னா ஒழுங்காக உட்காரு. நெக்ஸ்ட் ஒன், சாயாதே. சாயாதே. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? சாயாதே. டோன்ட் லீன். டோன்ட் லீன் அப்படின்னா சாயாதே. நெக்ஸ்ட் ஒன், ஏன் இல்லை. ஏன் இல்லை. இந்த வாக்கியங்கள்லாம் நம்ம டெய்லியுமே பேசக்கூடியதான வாக்கியங்கள் இல்லையா? இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஏன் இல்லை. ஒய் நாட். ஒய் நாட் அப்படின்னா ஏன் இல்லை. நெக்ஸ்ட் ஒன், அவசரப்படாதே. அவசரப்படாதே. இதை நம்ம இங்கிலீஷில் டோன்ட் ரஷ். டோன்ட் ரஷ் அப்படின்னு சொல்லணும். அவசரப்படாதே. நெக்ஸ்ட் ஒன், யார் வந்தது. யார் வந்தது நம்ம கேட்போம் இல்லையா? யார் வந்தா. இதை நம்ம எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? ஹூ கேம். ஹூ கேம் அப்படின்னா யார் வந்தா. நெக்ஸ்ட் ஒன், நீண்ட காலம். நீண்ட காலம். இதை நாம் லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லணும். லாங் டேர்ம். நெக்ஸ்ட் ஒன், குறுகிய காலம். குறுகிய காலம். இதை நாம் ஷார்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லணும். ஷார்ட் டேர்ம். குறுகிய காலம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு உதவி செய். எனக்கு உதவி செய். இதை நாம் ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லணும். ஹெல்ப் மீ. ஹெல்ப் மீ அப்படின்னா எனக்கு உதவி செய். நெக்ஸ்ட் ஒன், இப்போ விளையாடு. இப்போ விளையாடு. பிள்ளைங்க படிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப நேரம் படிச்சுட்டு இருந்தால் போதும், இப்போ போய் கொஞ்சம் நேரம் விளையாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ப்ளே நவ். ப்ளே நவ். இப்போது விளையாடு. நெக்ஸ்ட் ஒன், எல்லாருக்குமே தெரியும். இதை நம்ம டெய்லியே நம்ம பேசுவோம்ல இந்த சென்டென்ஸ் எல்லாம். எல்லாருக்குமே தெரியும். இதை நம்ம எப்படி சொல்லலாம்? எவ்ரிபடி நோஸ். எவ்ரிபடி நோஸ். எல்லாருக்குமே தெரியும். நெக்ஸ்ட் ஒன், யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாது. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா நோபடி நோஸ். நோபடி நோஸ். யாருக்குமே தெரியாது. நெக்ஸ்ட் ஒன், எத்தனாம் தேதி. நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா அது எத்தனாம் தேதி அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? இதை நம்ம எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? எத்தனாம் தேதி அப்படின்னு கேட்குறது எப்படி கேட்கலாம்? On which date. On which date. Next one, இறுக்கமாக பிடி. இறுக்கமாக பிடி. Hold on tight. Hold on tight. Next one, படிப்படியாக. படிப்படியாக. இது எப்படி சொல்லலாங்க இங்கிலீஷில்? உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். படிப்படியாக. ஸ்டெப் பை ஸ்டெப். ஸ்டெப் பை ஸ்டெப். படிப்படியாக. நெக்ஸ்ட் ஒன், அவன் எங்கே. அவன் எங்கே. இதை நம்ம எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? அவன் எங்கே. வேர் இஸ் ஹீ. வேர் இஸ் ஹீ. வேர் அப்படின்னா எங்கே. அவன் அப்படிங்கிறதுக்கு ஹீ. அவன் எங்கே அப்படின்னு நம்ம கேட்கணும் அப்படின்னா வேர் இஸ் ஹீ. நெக்ஸ்ட் ஒன், அவள் எங்கே. அவள் எங்கே. இதை நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். வெரி குட். வேர் இஸ் ஷீ. வேர் இஸ் ஷீ. அவள் எங்கே. நெக்ஸ்ட் ஒன், மறுபடியும் சொல்லு. மறுபடியும் சொல்லு. நிறைய டைம் நம்ம இந்த வேர்டில் நம்ம பேசுவோம் இல்லையா இந்த சென்டென்ஸ் எல்லாம். மறுபடியும் சொல்லு. இதை நம்ம எப்படி சொல்லலாம்? சே ஒன்ஸ் அகைன். சே ஒன்ஸ் அகைன். மறுபடியும் சொல்லு. நெக்ஸ்ட் ஒன், அவசரப்படாத. அவசரப்படாத. டோன்ட் ஹரி. டோன்ட் ஹரி. அவசரப்படாதே. நெக்ஸ்ட் ஒன், இன்னும் இல்லை. இன்னும் இல்லை. ஏதாவது ஒரு வேலையை முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்டாங்கன்னா இன்னும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இதை நம்ம எப்படி சொல்லலாம்?
நாட் எட், நாட் எட் அப்படின்னா இன்னும் இல்லை. நெக்ஸ்ட் ஒன், எப்போது இருந்து, எப்போது இருந்து, இதை நம்ம கேட்போம்ல எப்பொழுது இருந்து அப்படின்னு. இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? சின்ஸ் வென், சின்ஸ் வென், எப்போது இருந்து. நெக்ஸ்ட் ஒன், நான் ஒத்துக்கொள்ளவில்லை, நான் ஒத்துக்கொள்ளவில்லை. ஐ டிஸ்அக்ரி, ஐ டிஸ்அக்ரி, நான் ஒத்துக்கொள்ளவில்லை. நெக்ஸ்ட் ஒன், ஏமாற்றாதே, ஏமாற்றாதே. இதை நம்ம எப்படி சொல்லணும்? ட்ரை பண்ணுங்க. ஏமாற்றாதே. கரெக்ட். டோன்ட் சீட், டோன்ட் சீட், ஏமாற்றாதே. நெக்ஸ்ட் ஒன், காஃபி போடு, காஃபி போடு. இதை நம்ம எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? காஃபி போடு. மேக் காஃபி, மேக் காஃபி, காஃபி போடு. நெக்ஸ்ட் ஒன், நான் கேட்கவா, ஒரு விஷயத்தை நான் கேட்கவா அப்படின்னு நம்ம கேட்போம்ல, இதை நம்ம எப்படி கேட்கலாம்? மே ஐ ஆஸ்க், மே ஐ ஆஸ்க், நான் கேட்கவா. நெக்ஸ்ட் ஒன், அது போல, அது போல. லைக் தட், லைக் தட், லைக் தட் அப்படின்னா அது போல. நெக்ஸ்ட் ஒன், நல்ல நாள், நல்ல நாள். குட் டே, குட் டே, நல்ல நாள். இப்போ இல்லை, இப்போ இல்லை. நம்மகிட்ட ஏதாவது ஒன்று கேட்குறாங்கன்னா இப்போ இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? நாட் நவ், நாட் நவ், இப்போ இல்லை. நெக்ஸ்ட் ஒன், மிகவும் அருமை, மிக அருமை. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா வெரி நைஸ், வெரி நைஸ், மிகவும் அருமை. நெக்ஸ்ட் ஒன், திரும்பி வா, திரும்பி வா. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா கம் அகைன், கம் அகைன், திரும்பி வா. திரும்ப போ, திரும்ப போ. கோ பேக், கோ பேக், திரும்ப போ. கட்டாயப்படுத்தாதே, கட்டாயப்படுத்தாதே. ஒரு விஷயத்த ரொம்ப என்னை கட்டாயப்படுத்தி சொல்லாத, என்னை கட்டாயப்படுத்தாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? டோன்ட் ஃபோர்ஸ், டோன்ட் ஃபோர்ஸ், கட்டாயப்படுத்தாதே. அதை சுத்தம் பண்ணு, அதை சுத்தம் பண்ணு. நம்ம டெய்லியுமே வீட்டில் இந்த வார்த்தையெல்லாம் நம்ம பேசுவோம்ல, அதை சுத்தம் பண்ணு. க்ளீன் இட், க்ளீன் இட், அதை சுத்தம் பண்ணு. நெக்ஸ்ட் ஒன், என் கருத்துப்படி, என் கருத்துப்படி. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? இன் மை ஒப்பீனியன், இன் மை ஒப்பீனியன், என் கருத்துப்படி. நெக்ஸ்ட் ஒன், அந்த நேரத்தில், அந்த நேரத்தில். அட் தட் டைம், அட் தட் டைம், அந்த நேரத்தில். நெக்ஸ்ட் ஒன், தூங்கப்போ, தூங்க போ. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? கோ டு ஸ்லீப், கோ டு ஸ்லீப், தூங்கப்போ. நெக்ஸ்ட் ஒன், நேரம் முடிந்தது, நேரம் முடிந்தது. எக்ஸாம் ஹாலெல்லாம் சொல்லுவாங்கள்ல, லாஸ்ட் டைமில் நேரம் முடிஞ்சிருச்சு, சீக்கிரமாக பேப்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இதில் எப்படி சொல்லுவாங்க இங்கிலீஷில்? டைம் அவுட், டைம் அவுட், நேரம் முடிந்தது. நெக்ஸ்ட் ஒன், திரும்ப திரும்ப, திரும்ப திரும்ப. ஓவர் ஆன் ஓவர், ஓவர் ஆன் ஓவர், திரும்ப திரும்ப. நெக்ஸ்ட் ஒன், திறக்காதே, திறக்காதே. டோன்ட் ஓப்பன், டோன்ட் ஓப்பன். அதை வாங்கு, அதை வாங்கு. பை தட், பை தட், அதை வாங்கு. நெக்ஸ்ட் ஒன், மூடாதே, மூடாதே. டோன்ட் க்ளோஸ், டோன்ட் க்ளோஸ், மூடாதே. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு கொடு, எனக்கு கொடு. இது எப்படி கேட்கலாம்? எனக்கு கொடு, கொடுக்கறதுக்கு இங்கிலீஷில் என்ன? கிவ். எனக்கு கொடு அப்படின்னா கிவ் மீ. வெரி குட். எனக்கு கொடு அப்படிங்கிறத கிவ் மீ அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், பயப்படாத, பயப்படாத. டோன்ட் பி அஃப்ரைட், டோன்ட் பி அஃப்ரைட், பயப்படாதே. நெக்ஸ்ட் ஒன்,
என்னால் சொல்ல முடியும். என்னால் சொல்ல முடியும். இதை நம்ம இங்கிலீஷில் ஐ கேன் சே அப்படின்னு சொல்லணும். ஐ கேன் சே, என்னால் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் ஒன், கீழே இறங்கு. கீழே இறங்கு. இது நம்ம எப்படி சொல்லணும்? உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வெரி குட். கெட் டவுன். கெட் டவுன், கீழே இறங்கு. நெக்ஸ்ட் ஒன், தொடர்பில் இரு. தொடர்பில் இரு. கீப் இன் டச். கீப் இன் டச், தொடர்பில் இரு. என்னால் சொல்ல முடியாது. என்னால் சொல்ல முடியாது. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? என்னால் சொல்ல முடியாது. ஐ கான்ட் சே. ஐ கான்ட் சே. நெக்ஸ்ட் ஒன், மேலே போ. மேலே போ. கோ அப். கோ அப், மேலே போ. திரும்ப வா. திரும்ப வா. கம் பேக். கம் பேக். கம் பேக் அப்படின்னா திரும்ப வா. நெக்ஸ்ட் ஒன், எடுக்க வேண்டாம். எடுக்க வேண்டாம். டோன்ட் டேக். டோன்ட் டேக், எடுக்க வேண்டாம். நெக்ஸ்ட் ஒன், படிப்படியாக. படிப்படியாக. ஸ்டெப் பை ஸ்டெப். ஸ்டெப் பை ஸ்டெப். லாஸ்ட்டாக உங்ககிட்ட ஒரு 2 கொஸ்டின். நீங்கள் கண்டிப்பாகவே வீடியோ பார்க்குற எல்லாருமே இந்த 2 கொஸ்டினுக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு என்ன இங்கிலீஷில் வரும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாது. இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.